உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தின் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர். தொடர்ந்து எந்த விதமான பிரச்சனை என்றாலும் தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை யாருக்கும் பயப்படாம தைரியமாக பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் தெரிவிப்பவர் அவர் திருமதி ராதா தேவர் மேம். அவங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். திருப்பரங்குன்றத்திற்கு மோடி அவர்கள் வரப்போகிறார், நம்முடைய பாரத பிரதமர். இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தும்? மோடி வருவாருன்னு ஏனைய கட்சிகள் எதிர்பார்க்கிறாங்களா? ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல கோர்ட் ஒரு பக்கம் உத்தரவு போட்டிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தோத்து போயிருக்கிறாங்க. தமிழக அரசு நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க. அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் எல்லாருமே சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி மக்களுடைய போராட்டத்தை இவங்க அவமதிச்சதுனாலையும் அதற்கு எதிராக இந்த அரசு இருந்ததுனாலையும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப மோடி அவர்களின் வருகை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது? ஏற்கனவே மக்கள் ஒரு பெரிய வெறுப்புல இருக்காங்க. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல இன்னும் நம்ம தீபம் ஏத்தல. இப்ப கூட ஏத்துறதுக்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க. வழக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆனா இன்றைக்கு நிலைய வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த அரசு அதுக்கு அசந்தும் கொடுக்கல. அதற்கான எந்த முயற்சியுமோ எதுவுமே செய்யல. என்ன கேட்டீங்கன்னா அவங்க பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும், மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்துக்களை அங்க குடும்பப்படுத்தி இருக்கிறாங்க. மேல போக விடல. மிக மோசமாக இந்துக்களை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறாங்க. இந்துக்களின் பாரம்பரியத்தை பத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அது திமுகவினரும் செய்திருக்கிறார்கள். சில சிறுபான்மையினரும் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அது தவிர பாத்தீங்கன்னா நம்ம நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை இம்பீச்மெண்ட் போய் பார்லிமெண்ட்ல பண்ற அளவுக்கு அவரை பத்தி மிக மோசமாக அவருடைய ஜாதியை சொல்லி எல்லா இடத்தையும் பேசியிருக்கிறாங்க, கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்டாங்க. இந்த நிலையில் மோடியின் வருகை ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மோடி அவர்கள் அவருடைய பேச்சு திறமை எல்லாருக்குமே தெரியும். அதனால திருப்பரங்குன்றத்தில் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கண்டிப்பாக இந்துக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே முருக பக்தர்கள் பல பேர் இந்த நிகழ்ச்சினால புண்பட்டு போயிருக்காங்க. என்னதான் இவங்க சப்பக்கட்டு கட்டினாலும் சரி, அத இந்துத்துவா, பாஜக, RSS இவங்க என்ன பாட்டு பாடினாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு தீபம் ஏத்தும் ஒரு நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு மோசமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்திட்டாங்க. அத தீபத்தூண் இல்லைன்னு சொல்றாங்க. அது சர்வே கல்லுன்னு சொல்லி இவங்க பண்ண பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. இந்த தீபம் ஏத்துற பழக்கமே கிடையாது. முருகன் என்ன மாமிசம் சாப்பிட மாட்டாரா? ஏன் அந்த மேல இருக்கிற தர்கால கொண்டு போய் நாங்க மாமிசம் ஆடு மாடை வெட்டக்கூடாது? ஏன் மாமிசம் சமைக்க கூடாது? இதெல்லாமே பேசுனது அவங்கதான். ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றிய இடமும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான இடம். அதுல HRNC நடந்துகிட்ட விதெல்லாம் வேற லெவல். அவங்க எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியுமோ, அதாவது இந்துக்கள் பணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்துக்களுக்கே துரோகம் செய்தவர்கள் என்பதில் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு HRNC இந்துக்களுக்கு எதிராக கோர்ட்ல போய் நின்னாங்க. இப்ப அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு பிரதமர் வருகிறார். ஒரு ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அவர் என்ன பேச போறாரு அப்படின்றது. ஏன்னா இப்போ நீங்க கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு அப்பாவு அவர்கள் இந்து கடவுளை பத்தி எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர் வேற. ஆனா இப்ப என்னன்னா பட்டையும் கொட்டையுமா நிக்கிறார். அவரு மட்டும் இல்ல, திருமாவளவன் ஆரம்பிச்சு ஆராசா வரைக்கும் எல்லாரும் காவடி எடுக்காத குறையா சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வருது. இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் வரும்போது அவர் என்ன பேசுவார், என்ன சொல்ல போகிறார் என்பதை எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே புண்பட்டு போயிருக்கிற இந்துக்கள் பல பேருக்கு இவர் என்ன சொல்ல போகிறார், இந்துக்களுக்கு ஆதரவாக என்ன பேச போகிறார் என்றுதான் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மத மோதலை உண்டு செய்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க திமுக கட்சியினர். மத மோதலை உண்டு பண்ணுவதும் அது என்னன்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் அதுல தலையிட்டு எதுவுமே காட்டி கூட, தர்காவை சேர்ந்தவர்கள் எதுவுமே சொல்லாட்டி கூட, இவங்களே அந்த பிரச்சனையை பெருசாக்கி இவங்களே தர்காவையும் உள்ள இழுத்து இவங்களே இஸ்லாமியர்களையும் கொண்டு உள்ள வச்சு இரண்டு தரப்புக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணது திமுக தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட்டு தலையிட்டு ஒரு உத்தரவு போட்டு அதையும் மதிக்க மாட்டேன்றாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன சாதிச்சாங்க? ஒண்ணுமே சாதிக்க முடியல. அங்க உச்ச நீதிமன்றம் இவங்க மண்டையில தட்டி அடிச்சிருச்சு. போய் உயர் நீதிமன்றத்திலே பாருங்க. இன்றைக்கு
மன்னிப்பு அன்னைக்கு கேட்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுல சேர்த்தி? அப்ப நீங்க என்ன ஆனாலும் ஆட்டம் போடுவீங்க, இந்துக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தீபம் ஏற்றுவதற்கு கூட இங்க இந்துக்கள் போராடித்தான் பெற வேண்டிய நிலை இங்க இருக்கிறது. அது அவங்க மலையில, அதாவது இந்துக்களுடைய மலை தான் அது. இந்துக்களுக்கு சொந்தமான இடம், இந்துக்களுக்கு சொந்தமான கோயில். அதுல ஒரு சின்ன பகுதியே நம்ம விட்டு கொடுத்துருக்கோம். சரி, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசும் இந்துக்களாகிய நாம் தான் அந்த சிறு இடத்தை வந்து நீங்க இஸ்லாமியருக்கு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தோம். நீங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்க ஏதாவது சாமி கும்பிடுறதா இருந்தா கும்பிட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அந்த சிக்கந்தர்னு மலைன்னு பேரை மாத்துறதும், அதை வக்ஃபு இடம்னு சொல்றதும், அந்த இடமே எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றதும், மலையில ஆடு மாடு வெட்டுவோம்னு சொல்றதும், நாங்க அசைவம் சாப்பிடுவோம் பேசுறதும், தீபம் ஏத்த விடாம நம்ம தடுத்ததும் நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு செயல். அப்ப நம்ம பெருந்தன்மையா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? எதுக்காக நாம் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும்? இந்த தேசம் இந்துக்களின் தேசம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றவங்க எல்லாம் மதம் மாறினவங்க. இந்துக்களாக அவர்கள் மூதாதையர்கள் இருந்தார்கள். வாளுக்கும் ரொட்டிக்கும் பயந்து மதம் மாறினவங்க தான் நிறைய பேர். யாரும் வந்து சந்தோஷமா மதம் மாறினவங்கள யாரும் கிடையாது. இந்துக்களை மிரட்டி தான் மதம் மாத்துறாங்க. நிறைய தியாகங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த கோயில்கள் எல்லாம் அவர்கள் கட்டியது. நம்முடைய நிலம், நம்முடைய தேசம், நம்மளுடைய கோயில். இதுல கொண்டு போய் ஒரு அரசியல புகுத்தி ஒரு பிரிவினையை உண்டாக்கி மக்களிடையே வந்து ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கியது திமுக. இன்றைக்கு அதை கண்டித்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அதை கண்டித்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் இங்கே வந்து இந்துக்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். எங்களுடைய சனாதன தர்மத்தை காக்கவும், எங்களுடைய வழிபாட்டு தலங்களை காப்பாற்றவும், கோயில் இடங்களை பராமரிக்கவும், இந்த மாதிரி யாருமே வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்யவும், அதை தடுப்பதற்கும் பாஜக உறுதியளிக்க வேண்டும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனையோ வருஷமா இருக்கிறாங்க. அதனால பாஜகவின் இருக்கும் திரு மோடி அவர்கள் பிரதமராக இருப்பதால் அவரிடம் இருந்து அந்த ஒரு கண்டன குரல் வருமா? திமுகவுக்கு எதிராக, இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு குரலை அவர் எழுப்புவாரா? அதற்காக அவர் என்ன செய்வார், என்ன சொல்லுவார் என்பதை ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேடம், மற்றொரு புறம் சர்ச்சைக்கு பேர் போன திமுக அமைச்சர்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அமைச்சரும் ஏதோ ஒரு வகையில பேசி இல்லைன்னா அவர்களின் செயல்கள் மூலமாக சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த 4.5 ஆண்டு காலங்கள்ல. அப்படி பார்க்கும்போது பேச்சினாலேயே சர்ச்சையை ஏற்படுத்திய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது வழக்கு தொடுக்க போவதாக சொல்றாங்க. இது வந்து உண்மையா? இது என்ன மாதிரியான வழக்கு மேம்? திருப்பரங்குன்ற வழக்கிலே அவர் வந்து ஒரு மோசமான கருத்தை சொல்லியிருந்தார். இறந்து போனா வந்து சுடுகாட்டுலதான் எரிப்பாங்க, அதான வழக்கம். அந்த மாதிரி வழக்கத்தை மாற்றலாம் முடியாது. ஏன் சுடுகாட்டுலதான் நம்ம வந்து விறகு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னன்னா மெஷின்ல வச்சு எரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் போகுது. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா அதை கொண்டு போய் அவர் எதிர சேர்க்கிறாருன்னா திருப்பரங்குன்ற தீபத்தை ஏத்துறதை பத்தி பேசுறாரு. அதுலயே வந்து அவருக்கு எதிராக கண்டனங்கள் நிறைய வந்தது. இது முதல் முறை அல்ல. அவர் எப்பயுமே இப்படிதான் இந்துக்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பார். அது மாதிரிதான் இப்பயும் பேசினார். அதற்கு எதிராகத்தான் ராமரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. எங்கள் தர்மத்தை இழுத்து பேசினார்கள். இவர் வேற சட்டத்தையும் பார்க்கிறார். அவர் பிரசிடண்ட் சிறைச்சாலையும் கோர்ட்டும் கீழே அவருக்கு வருது. அவர் அமைச்சரைக்கு கீழே வருது. அதனால இவர் பேசுனது தவறு, மக்களை வந்து தூண்டு விதமாக பேசியிருக்கிறாரு. அது போக வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்ததில் ரகுபதிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால அவர் மேல வழக்கு இருக்கு. அவர் வந்து தவறாக, ஆனா அவர் அது என்ன சொல்றாரு, நான் தவறா பேசல அப்படின்னு. இப்ப அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்கன்ட்டு. நான் எதுவும் தவறாக பேசவில்லை, நான் சரியா தான் பேசிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ராமரவிக்குமார் அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அதனால இவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும், மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது. அந்த வழக்கு எப்படி வேணாலும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏற்கனவே கமிஷனரையும் வர சொல்லியிருக்கிறாங்க. அது குறிப்பாக வந்து கலெக்டரை வர சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக மன்னிப்பு கேட்கணும், எந்தவித நிபந்தனையும் இல்லாம. ஏன்னா நான் எத்தனை தடவை சொல்லியும் கலெக்டர் வந்து சொன்னதை கேட்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுவும் இருக்கு. அதனால இந்த வழக்கில் வந்து ரகுபதியும் இருக்கிறார். அதனால அவரும் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா கோர்ட்ல கேட்கறத விட மக்கள்கிட்ட கேட்கணும். அவர் இந்துக்களிடம் இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை இப்ப ஆரம்பிச்சதே அவங்கதான். இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய விஷயமாக்குன அவன் வந்து இந்த திமுக அரசும் ரகுபதி எல்லாரும் சேர்ந்துதான் மன்னிப்பு கேட்கணும்.
மற்றொரு இடத்துல பார்க்குறோம். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலயே ஒரு நெறைய முன்னர் கேஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தீர்ப்பு வழங்கிய திரு ஜி.ஆர். சுவாமிநாதன். இம்பீச்மென்ட் வரைக்கும் அவர் மேல கொண்டு போனாங்க. அகைன் 2 நீதிபதிகள் அமர்வு பெஞ்ச் வந்து அவர் சொன்னது வந்து கரெக்ட்ங்கிற ரீதியில உறுதிப்படுத்தி இருக்க, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வேறொரு வழக்குல என்ன சொல்றாரு, இந்த பகுத்தறிவு பிரிச்சு பார்க்குறீங்க இல்லையா? அது வந்து காட்டு மிராண்டிகளாக மாற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதனால ஏதேனும் பிரச்சனை வருமா? இல்ல இந்த மாதிரியான சொல்லாடல் நீதிபதிகள் கையாளும்போது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்த சமூகத்துல ஏற்படுத்துது? அதை எப்படி அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றன? இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவர் மனதில் பட்டதை தைரியமாக சொல்லுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இது வரைக்கும் ஒளிச்சு மறைச்சு எதுவுமே பேசினதும் கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக பேசக்கூடியவர். அவர் சொன்னதுல வந்து எனக்கும் உடன்பாடு இருக்கு. பகுத்தறிவை பற்றி சொல்லும்போது இவங்க பகுத்தறிவுன்னு யார சொல்றாங்க? இந்துக்கள் இந்து மதம் மேல் நம்பிக்கை இல்லாதது, இந்துக்கள் மேல் வன்மத்தை கக்குவது, இந்துக்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், பழக்க வழக்கத்தை கேலி செய்வது, இதெல்லாம் தானே பகுத்தறிவுன்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதவே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க ஏதாவது செய்யறாங்களா? அப்படி செய்யலையே. அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு சனாதனி தானே, அவரும் இந்து மதத்தை சேர்ந்தவர் தானே. அப்போ ஒரு மதத்தை குறிவைத்து இவர்கள் தாக்குவதும், அவர்களை வன்மத்தோடு அணுகுவதும், பேசுவதும் பகுத்தறிவுன்னு சொல்லும் போது அது கண்டிப்பா காட்டு முராண்டித்தனம் தானே. நீங்க வந்து பகுத்தறிவு பேசுனா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அது எல்லா கடவுள் மேலேயும் இல்லாத நம்பிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்து மத கடவுளை மட்டும் நம்மள ஒரு அடி என்னது ஆர்.ராசா அவர்கள் பேசுற மாதிரி ஒரு அடி சிலை இருக்கு, இந்து கடவுள் சிலை இருக்கிற வரைக்கும் இங்க வந்து யாருக்குமே வந்து நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எத்தனை பேர் எவ்வளவு அசிங்கமாக இந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இந்துக்களை அந்த அளவுக்கு மனசு புண்படுத்தி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க. ஒரு 8 கோடி பேர் மக்கள் இருக்கும் இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6-7 கோடி பேர் வந்து அதை தானே நம்பிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 80% இந்துக்கள் வாழும் இந்த தமிழகத்தில் என்ன தைரியத்துல இவங்க பேசுறாங்க? அப்ப ஒரு பெருவாரியான மக்களை வந்து இவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க இல்லையா? அது வந்து நல்லதா? ஒரு 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 ஆட்சி செய்யும் ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழ் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாருக்கும் பொதுவானது. உங்களுக்கு பிடிக்கலைன்றது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை கருத்து. அதை பொதுவெளியில கொண்டு வந்து ஒரு பெருவாரியான மக்களை, பெருவாரியாக நம்பிக்கை உள்ள மக்களை நீங்க கொச்சைப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் நல்ல செயலா? அது காட்டு மிராண்டித்தனம் தானே. இப்ப நாம வந்து ஏதாவது கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ சொன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறாங்கல்ல. இதுவே நீங்க இஸ்லாமியர்களை பேச முடியுமா? ஆனா இந்துக்களை மட்டும் வந்து சர்வ சகஜமா பேசிட்டு போயிடுறீங்க. அதுக்குத்தான் அவர் குரல் கொடுக்கிறார். எனக்கெல்லாம் சந்தோஷம்தான். இங்க ஒரு நீதிபதியாவது நமக்கு சப்போர்ட் பண்றாருன்னு. ஏன்னா இவரை சொல்றீங்க, ஆனா நீங்க மார்க்கண்டேய கஜ்ஜுன்னு ஒருத்தர் அந்த நீதிபதி இருந்தார். இன்னும் வந்து உயர்நீதிமன்றத்துல நிறைய நீதிபதிகள் வந்து எவ்வளவோ பேசியிருக்காங்க. இந்துக்களுக்கு எதிராகவே பேசியிருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட்டாலாம் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் இதை பத்தி எதுவுமே பேசல. இன்னைக்கு வந்து அவர் நமக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறாருன்னு போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் பகுத்தறிவு பேசிக்கொண்டு இவர்கள் வன்மத்தை கக்குவது இந்துக்களிடம் மட்டும்தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லாத ஒரு வர்ணாசிரமத்தை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபாலோ பண்றோம். வர்ணாசிரமம் என்பது எப்பயோ ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? ஒரு காலத்துல இருந்ததுன்றதுக்காக இன்னைக்கும் நம்மள அதை சொல்லிதான் நீ சூத்திர, நீ பிராமணன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இஸ்லாம் மதத்துல வந்து எந்த விதமான பழக்க வழக்கமும் இல்லையா? அந்த காலத்துல வந்து எவ்வளவு மோசமான வழக்கங்கள்லாம் இருந்தது. பெண்களை வந்து அடிமைகளாக வச்சிருந்தார்கள், அடிமை தொழில் இருந்தது, அடிமைகளை விற்குவதும் வாங்குவதும் பழக்கம் இருந்தது, சிறு குழந்தைகளை கல்யாணம் செய்வது இருந்தது. இன்னைக்கும் இருக்குன்றாங்க, ஆனா அந்த காலத்துல ரொம்ப இருந்தது. இப்ப அதை பத்தி பேசலாமே. கல்லால் அடித்துக் கொள்வதெல்லாம் இருந்துச்சு. இப்ப கிறிஸ்துவத்துல எதுவும் இல்லாம இருந்துச்சா? கிறிஸ்துவ மதத்துல வந்து பெண்களை வந்து விச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவதைகள் மாதிரி இல்லாம விச்சுன்னு சொல்றது வந்து ஒரு சூனியக்காரின்றோம்ல, அந்த மாதிரி எத்தனையோ பெண்களை எரிச்சு கொண்டு இருக்கிறாங்க சூனியக்காரின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி. ஆங்கிலத்துல அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு மக்கள் வாழ்ந்தார்கள். நமக்கும் அப்படிதான். மனு தர்மமும் சரி, வர்ணாசிரமும் சரி, எல்லாமே இருந்தது. ஆனா நல்லாதான் இருந்தது. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. இவங்களுக்கு யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஆனா இங்க ஆங்கில எண்ணத்தை மொழிபெயர்த்து வச்சானோ அதை பூரா இவங்க எடுத்துட்டு வந்து நம்ம கிட்டே பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு அதை பற்றி பேசுவதற்கு யாருமே கிடையாது. இந்த சனாதன தர்மம் என்பது எவ்வளோ 1000 வருஷங்கள் பழமையானது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்கப்ப
அது தன்னைத்தானே மாற்றிக்கொண்டும் புதுமைகளை பூத்தி கொண்டேதான் வருது. அது என்ன மாற்றம்? ஏன்னா இதுக்கு வந்து ஒரு புத்தகமும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது, ஒரு மத போதகரும் கிடையாது, யாரும் கிடையாது. மக்களே தான் வந்து இதை உண்டு பண்ணிக்கிறாங்க. இந்த நம்ம சொல்றோம்ல ஜனநாயகம் என்பது மக்களாட்சி, அதே மாதிரி இந்து மதம் என்பதும் சனாதனம் என்பது மக்களின் சமயம், மக்களின் தர்மம், மக்கள் உண்டாக்கியது. மக்களே அதை வந்து அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதுக்கு மாதிரி மாத்திக்கிறாங்க. என்ன இருக்கோ அதை என்ன மாத்தணுமோ அதை மாத்திக்கிறாங்க. எது தேவையில்லையோ அதை தூக்கி எறிந்து கொண்டுதான் போகிறார்கள். அதனால சனாதன தர்மத்தை பத்தி பேசுவதற்கு இங்க யாருக்குமே அருகதை கிடையாது. ஏனால் இந்த மதத்திற்கென்று ஒரு தலைவன் கிடையாது, ஒரு புத்தகமும் கிடையாது. நாம அப்பப்ப காலத்துக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டேதான் போகிறோம். இன்னும் சொல்ல போனா மிகவும் நாகரிகமாகவே இருக்கிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை, நம்ம மதத்துல ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கம் வந்தா உடனே நமக்கு ஒரு சீர்திருத்தவாதி வந்துருவார். அது விவேகானந்தரா இருந்தாலும் சரி, ஆதிசங்கரா இருந்தாலும் சரி, ராமானுஜரா இருந்தாலும் சரி, யாரோ ஒரு சீர்திருத்தவாதி வந்து நம்மளை நல்வழிப்படுத்தி சரியான பாதைக்கு திருப்பி விட்டுருவாங்க. அது காலங்காலத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால நமக்கு வந்து இந்த இவங்க வந்து அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க கட்சி நடத்துறாங்கன்னா கட்சி வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய தர்மத்திற்குள்ளும் நம்மளுடைய சமயத்துக்குள்ளும் இதுக்குள்ளெல்லாம் வந்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவங்க ஆளும் கிடையாது. நீங்க இப்ப வந்த கட்சிங்க 50-60 வருஷம் இருப்பீங்களா? ஆனா இந்த தர்மம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. நாம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ காலமாக இதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அவங்க எல்லாம் நான் முட்டாள்களா? நம்மளுடைய முன்னோர்களை முட்டாள்கள் என்று சொல்ல இவங்க யாரு? நீங்க என்ன புதுசா நீங்க வந்து இங்க கிழிச்சிட்டாங்க இவங்க எல்லாம். இவங்க அரசியல் கட்சி தானே, நீங்க அரசியல் செய்ய வந்தீங்க, ஓட்டு போட்டா நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவீங்க. உங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய வேலையாட்கள் தான் நீங்க. இதை நான் சொல்லல, அவங்க கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க. நாங்க இப்ப என்னது நாங்கள் என்பது என்ன, எங்களுக்கு என்ன மக்களுக்கு வேலை செய்ய வந்து வேலைக்காரன் தானேன்னு சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்றேன். வேலைக்காரர்கள் நாங்க தான் வந்து நம்ம தான் மக்கள். ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் தான் ராஜாக்களுக்கு வேலைக்காரன் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நமக்கு தெரியாத விஷயமா? நமக்கு தெரியும் எது நல்லது கெட்டது என்று பகுத்தறிந்து பார்க்கும் அந்த தன்மை வந்து இந்துக்களுக்கு உண்டு. அது வந்து இந்த கட்சிகள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு கொத்தடிமைகள் இருக்காங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. அவங்களுக்கு நீங்க எதையாவது ஒரு தவறான தகவலை சொல்லி அவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது இந்து மதத்துக்கு எதிராக பேசுவீங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசுவீங்க. நாங்களும் அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஓட்டு போறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், எங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும், எங்களுக்கான வேலையை உங்க செய்வதற்காக உங்களை ஒன்று வந்து அமர்த்தியிருக்கிறோம். அதுதானே ஜனநாயக கடமை. அதை மட்டும் செய்தால் போதும். தேவையில்லாத விஷயத்துக்குள்ள வந்து தலையிட்டுக்கிட்டு உங்க கடவுள் இப்படி, உங்க வழிபாடு இப்படி, சனாதன தர்மம் வந்து மோசமானது, உங்க கடவுள் நம்பிக்கை எது, சிலை வழிபாடு சரியில்லை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லாதவை. அதனால அவர் சொன்னதுல எனக்கு 100க்கு 1000% நான் ஒத்துக்கிறேன். இந்த பகுத்தறிவு பேசுபவர்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் மொழியை காட்டுமிராண்டின்னு சொன்னவங்க தானே அவங்க. அப்புறம் என்ன இவங்களை காட்டுமிராண்டின்னு நாம ஏன் சொல்லக்கூடாது? காட்டுமிராண்டிகள் தான். பகுத்தறிவு பேசிக்கொண்டே மக்களுக்கிடையில் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி அதுல குளிர்காயறவங்க தான் இவங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சரியாத்தான் சொல்லியிருக்கிறார். தேர்தல் நெருங்கி வர பொதுவா தேர்தல் முடிஞ்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்கன்னா வந்த உடனே முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் புகார் வாசிச்சு அவங்க மேல கேஸ் போடுவாங்க, பார்த்திருப்போம். தேர்தல் நெருங்க ஆளும் கட்சி அமைச்சர்கள் மீது தொடர்ந்து அடுக்கடுக்கான புகார்கள், அவர்கள் மீது ஒரு ஐடி ரெய்டு, இடி ரெய்டு. சோ இதெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழகத்தை நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்ப வரல ரெய்டு, அது 10 வருஷமாவே போயிட்டு இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுக இருக்க பல அமைச்சர்கள் அதிமுகல இருந்து வந்தவங்க. அதையும் நான் சொல்லித்தான், ஒரு 7-8 பேர் வந்து செந்தில் பாலாஜியில ஆரம்பிச்சு நிறைய பேர் அங்கிருந்து வந்தவங்க தான். எல்லோர் மேலேயும் வழக்கு இருக்கிறது. வழக்கு வந்து இடி வந்து தனியா கொண்டு வரல, இல்ல சிபிஐ தனியா கொண்டு வரல. அவங்க மேல வழக்கு தொடுத்தவர்கள் எல்லாம் சாமானிய மக்கள் தான். இன்னொன்னு வந்து செந்தில் பாலாஜி மேல இருக்க வழக்கெல்லாம் திமுகவே கொண்டு வந்ததுதான். இது பிஜேபி எல்லாம் போடல, திமுக கொண்டு வந்த வழக்கு தான். மத்தவங்க பாத்தீங்கன்னா நீங்க பொன்முடி அவர்களா இருக்கட்டும், இல்ல துரைமுருகனார், எல்லாரும் மக்கள் போட்ட வழக்கு தான். அதுலதான் அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தினா எப்படி வழக்கு இல்லாம இருக்கும்? அது போக நிறைய ஊழல். இதுல வந்து இடி ரெய்டு வராம அப்புறம் என்ன பண்றது? என்னுடைய வருத்தம், கவலை, இது எல்லாமே ஒருத்தருக்கு கூட இன்னும் வந்து அது தண்டனையே கிடைக்கல.
ஒருத்தருக்கு கூட வந்து கோர்ட்ல எதுவுமே நடக்கல. ஒரு இவர் சொல்றாரு இல்லையா, டிஆர் பாலு 2 கப்பல் வாங்கியிருக்கிறேன்றார். 2 கப்பல் வாங்குற அளவுக்கு நீங்க என்ன, உங்களுக்கு அப்படி என்ன, நீங்க உங்க பின்புலம் எந்த எந்த மாகாணத்து ராஜாவா இருந்தீங்க? அரசியல்ல தானே இருந்தீங்க. 2 கப்பல் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு மாச சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 1,00,000 வருமா? ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு இப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட இருக்கு. 1,00,000த்துல இருந்து 2,00,000த்துக்குள்ள தான். ஆனா அதை வச்சு எப்படி கப்பல் வாங்க முடியும்? வாங்கியிருக்கிறார். 2 கப்பல் வாங்கியிருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சர் நம்ம வந்து என்னன்னா இடியவே விட்டுருவோம், சிபிஐ விட்டுடுவோம், இன்கம் டாக்ஸ் விட்டுடுவோம். நாம நம்ம கண்ணால பாக்குறது, ஒரு பொதுமக்களா நாம நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லையா அவர்களுடைய வளர்ச்சிய, அது எப்படி இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? அது திமுக காரவங்க சொல்லலாம், எங்க அமைச்சர்கள் வந்து ஒவ்வொருத்தரின் பின்புலம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் அவர்களுக்கு இருக்கு. அதுல வேற சொல்லிடுவாங்க, நாங்க பிசினஸ் பண்ணோம். நீ வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்தாயா, பிசினஸ் பண்ண வந்தாயா? எனக்கிட்ட ஒரு சட்டமே வரணும். யாரு ஆனா வந்து இவங்க பினாமி பேர்ல வச்சுக்குவாங்க. இவங்க பிசினஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா பினாமி பேர்ல வச்சுக்குவாங்க. உடனே அதிமுக செய்யல. எல்லாரையும் தான் நான் சொல்றேன். இங்க வந்து நான் திமுக, அதிமுக, பிஜேபி அவங்க இவங்கன்னு யாரையும் பிரிச்சு பார்க்கல. நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு கோடி ரூபாயை நீங்க சம்பாரிச்சீங்க? இதற்கு அவர்கள் பதில் சொல்லித்தானே ஆகணும். ஈடி வர்றதை விட்டுட்டு நம்ம பார்த்தா கூட நம்ம கண்ணுல தெரியுதுல்ல, நீங்க எப்படி வந்து படோபடமா வாழ்றீங்க, ராஜபோகத்துல திளைச்சிட்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்க மக்களை நடத்துறீங்க, எப்படி கார்ல போறீங்க, எப்படி பங்களா வாங்குறீங்க, எப்படி 1க்கு 4 வீடு இருக்குது, கப்பல் வாங்குறீங்க, பிளைட் வாங்குறீங்க, இதுல என்னது தனி ஜெட்டுல போறீங்க. அது போக வந்து உங்களுக்கு வேண்டிய ஆளுங்களுக்காக வந்து நீங்க செய்யற செலவுகள்லாம் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இதெல்லாமே வந்து எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு 50,000த்துல இருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குற ஒரு ஆளால இதை செய்ய முடியுமா? இன்றைக்கு அரசியல் என்பது வியாபாரமா இருக்கு. நீங்க டெண்டர் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்னது இடமாற்றம், சும்மா ஒரு வேலைக்கு டிரான்ஸ்பர் வாங்குற வரைக்கும் நீங்க காசு வாங்குறீங்க. ரொம்ப மோசமான ஒரு விஷயம்னு நான் பார்த்ததெல்லாம் என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு 5 லட்சம் கேட்கறீங்க. வேலை கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கணும். டாஸ்மாக் ஊழியர் நீங்க சேரணும்னா அதுக்கு ஒரு 2 லட்சம் கேட்கறீங்க. நீங்க எதை எடுத்தாலும் ஒரு வேலை வாங்குறதுல இருந்து டிரான்ஸ்பர், இந்த டிரான்ஸ்பர் கேஸ்ல வந்து நிறைய பேர் மாட்டி இருக்கிறாங்கல்ல, டிரான்ஸ்பர் வாங்குறதுக்கு காசு கேட்கறீங்க, அதுக்கு ஒரு 20 லட்சம் 10 லட்சம் கேட்கறீங்க, ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு காசு கேட்கறீங்க, அப்புறம் டெண்டர்ல காசு கேட்கறீங்க. எல்லாத்துலயும் ஊழல் எங்க இல்ல? கோடி கணக்குல இப்பெல்லாம் அந்த 1 கோடி 2 கோடி எல்லாம் இல்ல, 1000 கோடி 2000 கோடி தான். ஸ்ட்ரெயிட்டா 2000 கோடி 3000 கோடி தான் போகுது. ஏன் இவங்க அமைச்சரே சொன்னார் இல்லையா, நிதி அமைச்சர் பிடி பழனிவேல்ராஜன் 4000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. வந்தா 2 மாசத்துலயே சொன்னார், 2-3 மாசத்துலயே. அப்ப இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த கேள்வி நமக்கு எடாம எப்படி இருக்கும்? நம்ம இடி ரைடாலே விட்டுருவோம். மத்திய அரசு உங்க மேல பழி போடுறது எல்லாத்தையும் விட்டுடும். சாமானியனாக என் கண் முன்னே நான் பார்ப்பதையினால வந்து எப்படி ஜீரணிச்சுட்டு இருக்க முடியும்? நான் கேட்க கூடாதா கேள்வி? எப்படி உங்களுக்கு இந்த பணம் வந்துச்சு? நீங்க யாரு? உங்க பின்புலம் என்ன? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மைசூர் மகாராஜாவா இருந்து வந்தீங்களா? உங்களுடைய சாதாரண பின்னணியில இருந்து வந்தவங்க தானே. ஆனா காலேஜ் என்ன, ஸ்கூல் என்ன, ஃபேக்டரி என்ன, இண்டஸ்ட்ரி என்ன, ஜெட் என்ன, ஃபிளைட் என்ன, என்னெல்லாத்தையும் வாங்குறீங்களே. எங்கிட்ட இருந்து இந்த பணம் எல்லாம் வந்தது? மக்களாகிய நம்முடைய படத்தை தானே வந்து நீங்க வந்து கொள்ளையடிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்றீங்க. ஆனா எங்க பணத்தையே நீங்க வந்து இப்படி கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே, அந்த பணத்தை நீங்க செலவு செஞ்சாலே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்கவே. ஆனா அவ்வளவு பணத்தை நீங்க என்ன பண்றீங்கன்றத நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஊழலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் இடிக்குள்ளேயே வரல, இடி அவங்க வேலையை செய்யட்டும். ஆனால் மக்களாகிய நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டாமா? நம்ம வந்து ஊழலை வந்து இங்க ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை, அதுல நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து சம்பாதிச்சாதான் அவன் புத்திசாலி, இல்லாட்டி இழிச்சவாயன்ற கணக்குல பேச ஆரம்பிச்சிடும். ஒரு எம்எல்ஏ வரதுட்டு ஒரு கார் கூட இல்லையா அப்படிங்கிற பேசுறான். நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்கிற, நான் அவரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும், ஏன்னா அவரோட மொத்தமும் முடிஞ்சிடும். திரு காந்தி அவர்கள், அவருக்கு வந்து அக்கௌண்ட் கிடையாது, அவருக்கு ஒரு டெபிட் கார்டு கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது, அவருக்கு அதை ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. வாங்குற சம்பளத்துல தான் வாழ்றாரு. அவரோட வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் மட்டும் தான் இருக்கும். அதுவும் ஒரே ஒரு ஒத்த கட்டில், இரும்பு கட்டில், வேற எதுவுமே கிடையாது. கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தை குட்டி இல்ல. ஒரு கார் கூட வந்து ஒருத்தர் வேண்டியவர் கொடுத்திருக்க கார், அவர் பேர்ல கூட இல்ல. அதுலதான் போயிட்டு வருவார் எப்ப தேவையா இருந்தா. 2 வேட்டி, அதுல ஒண்ணு கிழிஞ்சதா வேற இருக்கும். அப்படிப்பட்ட பின்னணியில இருந்தவர் இந்த 4-5 வருஷத்துல அப்படியேதான் இருக்கிறார்.
என்ன முன்னேற்றம் இல்லை. அந்த 2 வேட்டி வேணா 4 வேட்டியா மாறி இருக்கலாம், அவ்வளவுதான். அப்படி எத்தனை பேர் நம்ம பார்க்க முடியுது? நீங்க அதாவது அரசியலுக்கு என்னுடைய சொந்த கருத்து இது. அரசியலுக்குள் வருபவர்கள் மக்கள் சேவைக்காக மட்டும்தான் வரணும், சம்பாதிக்கிறதுக்கு வரக்கூடாது. அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. நீங்க போயிட்டு பிசினஸ் பண்ணுங்க, எப்படி வேணாலும் சம்பாதிங்க, நீங்க அது உங்களுடைய திறமை. ஆனால் அரசியலுக்கு என்று வந்துவிட்டால் அது பொது சேவை, மக்கள் சேவையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல ஒருத்தர் கூட நான் பார்க்க முடியல. திரு காந்தி அவர்களை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அந்த பெரியவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட அவருக்கு பெரிய அளவுல நாம வந்து அவரெல்லாம் வந்து பிடிஆர் பழனிவேட்டர் மாதிரி அப்படியே இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு வந்து உட்கார்றவர் கிடையாது. ஆனால் மக்களுக்காக அவர் எந்திரிச்சு நிப்பாரு. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டார். இன்னைக்கு தேதியில மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காம இருந்தாலே அதிகாரிகள் வந்து பாத்துக்கோ. ஆனால் இன்றைக்கு அதிகாரிகளில் ஆரம்பித்து அரசியல்வாதிகள் வரைக்கும் 1000 கோடி கணக்குல வந்து கோடி கணக்குல பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம தலையில முளகா அரைச்சிட்டு இருக்காங்க. இந்தியா ஏன் வல்லரசு ஆக மாட்டேங்குன்னா இதனாலதான். இந்த கொள்ளையடிச்ச பணத்தை செலவு பண்ணாலே நம்மளுடைய உள்கட்டமைப்பை சரி பண்ணிடலாம். ரோடு மோசமா இருக்கு, தண்ணி வர மாட்டேங்குது, எவ்வளவு பிரச்சனைகள். இன்னும் அந்த சம்மர் வந்துச்சுன்னா பாருங்க, தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும் நமக்கு. அங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? உள்கட்டமைப்பை நம்ம சரி பண்ண முடியாம இருக்கும். அந்த உள்கட்டமைப்புக்கு தேவையான பணம் நம்மிடம் இல்லையா என்றால் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஊழல் என்பதுதான் இந்த தேசத்தை அரித்து கொண்டிருக்கும் ஒரு நோயாக பார்க்கிறேனே தவிர வேற எந்த பிரச்சனையும் நம்ம கிட்ட கிடையாது. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 9 லட்சம் கோடி கடன். எங்கிட்ட இருந்து அந்த கடன் வந்துச்சு? ஆனா உங்களுக்கு நீங்க மட்டும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் G2 என்ன, ரெட் ஜெயண்ட் என்ன, உங்களோட இன்ப நிதி வந்து மகன் பேரன் வரைக்கும் பணம் வச்சுட்டு இருக்கான். எங்க இருக்கு உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது? ஒரு படம் மேடம் அதுவுமே பாத்தீங்கன்னா 2வது படமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில டாப்பா இருக்கிற உச்ச நடிகர் சொல்லப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் ஒரே படத்தில் அதுதான் சொல்றேன். படம் தயாரிக்கிறீங்களே, எங்க இருந்து உங்களுக்கு ஒரு படம் தயாரிக்க 300 கோடி ரூபாய் வேணாமா? அந்த அளவுக்கு படம் இருக்குல்ல, எங்க இருந்து உங்களுக்கு பணம் வந்தது? இந்த இப்ப சமீபத்தில் ஒருத்தர் ஒரு தயாரிப்பாளரை வந்து பிடிச்சாங்க. அவர்கிட்ட எந்த சொத்துமே இல்லை, வீட்டுல ரெய்டெல்லாம் போனாங்க. அப்புறமா இல்ல, அந்த ரெய்டும் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவர் படம் தயாரிக்கிறார், 500 கோடி ரூபாய்க்கு தயாரிக்கிறார் ஒரு 2 வருஷத்துல. நீங்களும் நானும் சம்பாதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து நம்ம மட்டும் இல்ல, நம்ம 4 தலைமுறைக்கு கூட வந்து 1 கோடி ரூபாயை கண்ணில் பார்க்க முடியாது நம்மளால. ஆனா இவர்கள் வந்த 3 மாசத்துல 500 கோடி 1000 கோடின்னு பேசுறாங்க. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டாமா? நம்ம மக்களை எனக்கு குறை சொல்வதில் ஆசை இல்லை. ஆனால் ஊழல் என்பது ஊறி போய் இருக்கிற இந்த இடத்துல அட்லீஸ்ட் அதை வந்து கண்ணால பாக்குறத தட்டி கேட்கிற அளவுக்கு அவர்களுக்கு நீதிமன்றத்துல வந்து தண்டனை வருதோ இல்லையோ, இடி தண்டனை வாங்கி கொடுக்குதோ இல்லையோ, மக்களாகிய நாம் தண்டனை கொடுக்கலாம்ல. ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு. உங்க கண்ணு முன்னாடி அவன் ஒரு வந்து என்னது ஆட்டோ டிரைவரா இருக்கிறார், 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா பிளைட் வாங்குறாரு. அந்த அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்திருக்கிறாருன்னா எப்படி காசு வந்ததுன்னு என்று சிந்திக்க வேண்டாமா? அப்படி ஊழல் செய்பவர்களை நாம் எதற்கு ஆதரிக்க வேண்டும்? அந்த மாதிரி ஆட்களை ஆதரிக்க கூடாது. அவர்களுக்கு நாம் தான் தண்டனை வழங்க வேண்டும், ஈடி வழங்க வேண்டாம், நாம தண்டனை வழங்கும். ஓட்டு போடாதீங்க. அடுத்த தடவை அவங்க ஜென்மத்துக்கு அரசியல்ல வரவே கூடாது. அதை செய்தால் ஒழிய இங்கு ஊழலை ஒழிக்க முடியாது. ஈடி வருது, அது வருது, இது வருதுன்ற வேற விஷயம். மக்கள் விழித்து கொள்ளாவிட்டால் ஊழலை ஒழிக்கிறது ரொம்ப கடினம். அது வந்து நடக்கவே போறதில்ல. ஊழல் ஒழியாமல் நாம வந்து வல்லரசாகிறது வாய்ப்பும் இல்லை.